என்னன்னு கேட்டேன். மூஞ்ச திருப்புற இப்படி ஒரேடியா திருப்பிடுவேன். அன்னைக்கு கேரள கசடிக்கும் போது தெரியலையா உரி வெங்காயத்தை. சந்தைக்கு வந்த பையோட சாக்கு போக்கு வேணா செல்லமாதா நீயும் சேர்த்துக்கோ என்ன உன்னோட சண்டைக்காரி நாதா சிடு மூஞ்சி நீதா சந்தைக்கு வந்த பையோட சாக்கு போக்கு வேணா செல்லமாதா நீயும் சேர்த்துக்கோ என்ன உன்னோட. நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல. அன்னலட்சுமி வந்து சோறு போட்ட மாதிரி இது. ம் ம் டேய் நல்லா இருக்கான்னு சொல்லு. அம்மாச்சி மேல் சாப்பாடு இதை விட நல்லா இருக்கும். பரவாயில்ல. டேய் மாமா சாப்பிடுங்க. அப்புறம் மாமா நான் கிளம்பட்டா? எனக்கு ஒன்று அனுப்பவே மனசு இல்லைம்மா. மன்னர் எதனா நினச்சிக்க போகிறாப்புல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. என் பொண்டாட்டி போனதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாம்மா என் வீட்டில் அடுப்பெரியுது. அதெல்லாம் விட இப்போ தான் அவன் நிதானமாக இருக்கான். இதே சம்பவம் உன்னை விட்டுட்டு வேற யாராவது இருந்ததுன்னு வச்சுக்க ஊரே ரெண்டாக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆள் இனிமே அப்படி பண்ண மாட்டான். சரி மாமா நான் வரேன். அப்பா காத்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருமா. டே தம்பி இங்கே வாடா. டே தம்பி இது வர என்ன? அந்த புள்ள கிளம்பிடுச்சு. வீட்டில் இருந்து விட்டு வா. இல்லை நீயே போய் விட்டு வா. டேய் நான் என்ன குழந்தையா? எனக்கு போக தெரியும். நான் வரேன் மாமா, வரேன். டேய் நில்லு. என்ன? அந்த புள்ளைய உனக்கு பிடிக்கலையா? இப்போ ஏன் தேவையெல்லாம் பேசுகிற? என்னடா உனக்காக அந்த பொண்ணு அவ்வளோ பண்ணுது. அந்த பொண்ணை ஏமாத்திராத. நான் இப்போ அவளை பிடிக்கலன்னு சொன்னேன்னா பின்ன என்னதான்டா பிரச்சனை? பயமா இருக்குப்பா. என்னை இவ்வளோ நம்பர் பொண்ணு என்னால் கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியுமான்னு தெரில. இவ்வளோ நாள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்துட்டேன். இப்போ அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழணும்னே தோணுது. டேய் என்ன எவனை கால் பண்றான் பாரு, பேசு. காத்துல கரைஞ்சிடாத. ஏதோ நல்லா இருந்தா சரி.